இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து என்ன கம்பெனி பார்க்க போறோம்னா ப்ரிசிஷன் சிஸ்டம். இந்த கம்பெனி பார்க்கறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இது ஒரு நல்ல கம்பெனி. ஏன்னா ஃபண்டமெண்டல் போகும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இன்னைக்கு ரிசல்ட் வந்த காரணத்துக்காக இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை 10% மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ரீசன் இதில் டீட்டெயில்டாக டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டல் அனலைஸ் இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துடலாம். சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ அப்போ எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் போர்ட் வெட்ஜ், இதுதான் வந்து சார்ட் பேட்டர்னாக நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் பேட்டர்ன் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா மார்னிங் ஸ்டார் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்லிஷ் வந்து என்கல்ஃபிங் ஆயிருக்கு. கிரீன் கேண்டில் இவ்வளவு தூரம் போனதால இந்த மாதிரி இண்டிகேஷன் இருந்தா என்ன ஆகும்னா, இங்க இருந்து கேண்டில் வந்து 6750 or 7000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து டெக்னிக்கலி நம்ம இந்த சார்ட் பார்க்கும்போது சொல்லுது. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட நியூஸ் பார்த்துடலாம். நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, Q3 ரிசல்ட் ரொம்ப பெட்டராக வந்ததால் இந்த ஸ்டாக்கை நல்லாவே ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அப்படி என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு நல்ல கம்பெனின்னு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா தெரியும், பல கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 23% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இபிஐடி 22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இபிஎஸ் 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் வந்து 10% மேலே போயிருந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணதால் தான் இவ்வளோ பெரிய என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, டெக்னிக்கலாகவும் நிறைய பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்றதால நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கணும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும்ன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் திங்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.